ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம அன்னபூர்ணியம்மா வீட்டுக்கு வராங்க. நம்முடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி அந்த மந்திர கயிறை மாப்பிள்ளையோட கையில் கட்டினியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு வழியாக கட்டிட்டேன் பெரியம்மா, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இதுக்கு மேலே தான் அந்த கயிறோட பவரை நீ பார்க்க போகிற அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா சொல்கிறாங்க. நான் அது கேட்டுட்டு அப்படியே சரி நான் கிளம்புற மல்லி, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா நாங்கள் தான் சொல்கிறோமே தாலி பிரிச்சுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்காது, இன்னும் அதுக்கான வேலையை தடபுடலாக பார்த்துட்டு இருக்க போலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் சொன்னாலையும் அந்த ஃபங்க்ஷனை கண்டிப்பாக நான் நடத்தியே தீருவேன், உங்களால் முடிஞ்சதாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா அவங்கள பார்த்தீங்கன்னா நக்கலாகவும் நையாண்டியம்மா சொல்கிறாங்க. உடனே கோவம் என்னம்மா எங்களை பார்த்தா எப்படி இருக்குது, சோத்துக்கு செத்தவங்க மாதிரி இருக்கா, இவ்வளோ நக்கல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஏமா நீ எல்லாம் ஒரு பொண்ணு, உன் தம்பிக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் எதுவுமே நீ நடக்க விட மாட்டேன், எல்லாமே அவனோட தம்பி பொண்டாட்டியை எப்படி அடித்து வீட்டை விட்டு துரத்தலானே பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுவும் போக கூட ஒருத்தி இருக்கா பாரு, அவளை எப்படியாவது விஜய் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன், உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா உடனே ஏய் நீயே ஒரு வெற்றி நீ எங்கள் வீட்டுக்குள்ள அடிக்கடி வர்றதே பிடிக்கல, நீனு என்ன கேட்குறது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இது உன்னோட இல்லை என்னுடைய மாப்பிள்ளை வீடு, உன் வீடு உன் அப்பா எங்கே இருக்கானா அங்கே தான், அங்கே கிளம்பி போடின்னா அடுத்தவனோட புருஷனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இதே வீட்டில் அந்த மறுபடியும் எப்படி அடுத்தவங்களோட வாழ்க்கையை தட்டி பறித்து அந்த வாழ்க்கைகளில் போகிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுபோக உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா பாரு, நீ ராஜ்மான்னு கூப்பிட்றேன், அவளாம் ஒரு பொம்பளையா, அவளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்தால் அவள் சும்மா இருப்பாளா, அதே என்னுடைய மல்லியை போய் ஏதோ பொறுத்து போயிட்டு இருக்கா, மற்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களெல்லாம் வெட்டி புதைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை நான் நடத்தியே தீர்வேன், அந்த ஃபங்க்ஷனில் நல்லா முக்கு முட்டை கொட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதாவும் இந்த ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா, என்ன ராஜுமா இந்த பொம்பளை இப்படி பேசிட்டு போகுது, இந்த பொம்பளை பேசுகிறத பார்த்தா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனை நடத்தினாலுமே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்கே, நம்ம வேறு பயங்கரமாக பிளான் போட்டு வச்சுருக்கோம், அந்த ஃபங்க்ஷனில் தான் எப்படியாவது மாமா காட்டின தாலியை அப்படியே இறக்க கையோட நம்ம நம்மளோட என்னுடைய கழுத்தில் தாலி கட்ட வைக்கலான்னு பிளான் பண்ணால், ஆனால் அது நடக்காத போல இருக்குது, இந்த பொம்பளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போகிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜேஸ்வரி கிட்ட இந்த ரஞ்சிதா சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்க ரஞ்சிதா, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கட்டி பார்த்துக்க போகிறே தெரியல, கண்டிப்பாக உன்னால் மல்லியை விஜய்கிட்ட பிரிக்கவும் முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாதுன்றது 100% உண்மைங்க. இதுக்கு நம்முடைய வெண்பாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அம்மாவை வேறு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளுடைய மல்லியை தவிர அந்த இடத்துல வேறு யாராலும் அந்த இடத்த பூர்த்தி பண்ண முடியாது. அது மீறி வந்தாலுமே நம்முடைய வெண்பா குட்டி டாடாவை பாரு போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய மல்லி கூட வேறு இப்போ ஒரு எபிசோடு இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.